எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலனே கொடுத்துடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்திலேயாவது என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைச்சிடாதா, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வந்துடாதா, மனசில் இருக்கிற ஆதங்கம் நீங்கிடாதான்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் கன்னிராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதம் மாற்றம் தருமா தராதா? மார்கழி மாதம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஒரு மிஷின் வாழ்க்கை. பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி. அப்போ வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் மார்கழி மாதத்தில் இருக்குமா? முதல்ல மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் எப்போ? மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய சிவனுக்கு உகந்த நாள். சோமவாரன் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரம், அந்த சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசியிலையும் தனுசு லக்னத்திலையும் இந்த மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசியாதிபதியும் கன்னி ராசியாதிபதியும் ஒருத்தர் தான், புதன். அப்போ புதன் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இந்த மாதத்தில் 20 தேதி வரைக்கும் இருப்பார். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் ஒவ்வொரு வேடத்தில் வருவார். ஒவ்வொரு வேடம்னா இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி. அதே மாதிரி பிதிரு ஸ்தானாதிபதி 9வது பாவகத்துக்கு அதிபதி. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதி. அதுவே கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுபஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி. ஒவ்வொரு ராசிக்கும் குருவுடைய மகத்துவம் வேற. குரு பகவான் ஒருவர் தான், ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப், சொந்தம், அவருடைய பங்கு வேறு வேறு விதமாக இருக்கும். அவரோட ரோல் வேறு. அப்போது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குருவின் காரகம் என்ன அப்படின்னா, மண்மனை வாங்கணும்னாலும் குரு பகவானுடைய தயவு வேணும், வாகனம் வாங்கணும்னாலும் குருவுடைய தயவு வேணும், சுகமான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் குருவுடைய தயவு வேணும். அதுபோக வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கே, திருமணம் அமைச்சிக்கிறதுக்கே குருவுடைய தயவு வேணும். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்போது கன்னி ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார். சார் இது என்ன சார் அதிசயம், ஆச்சரியமா சார் அப்படின்னா நிச்சயமாக ஆச்சரியம் தானுங்க. கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை, நம்ம ராசியாதிபதி புதன், புதனுடைய வீட்டில் தான் குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சந்திரன் இருக்கிறார். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் தற்சமயம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் குரு பகவான் இருக்கார். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குன்னா தான் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பலனெல்லாம் கொடுத்துட முடியாது. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய நிலையை வச்சு தான் அவர் பலன் கொடுப்பார். குரு பகவான் இதுக்கு முன்னாடியும் நம்ம ராசியை பார்த்தவர் தான். ஆனாலும் மார்கழி மாதம் சரியாக 1ஆம் தேதி
குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த சந்திரனுக்கு புதன் தான் வீடு கொடுத்துருப்பார். அப்போ நமக்கு ஒரு பரிவர்த்தனை இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் நம்ம ராசிக்கு 9வது பாவகமான சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி நம்ம ராசியை மட்டும் குரு பகவான் பார்க்க போகிறது இல்லை, நம்ம ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. நம்ம ராசிநாதன் யாருங்க? புதன் தானே. அப்போ புதன் மார்கழி மாதம் 1ஆம் தேதி கன்னி ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீடான விருச்சிகத்தில் அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மன் அவதரித்த நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் 3வது பாதத்தில் விருச்சிகத்தில் குருவுடைய பார்வையிலையும் சனி பகவானுடைய பார்வையிலையும் உங்களுடைய ராசியாதிபதி கன்னி ராசியாதிபதி புதன் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம். இதில் என்ன அமைப்புனா, புதன் உங்கள் ராசியாதிபதி. உங்கள் ராசியாதிபதி மட்டுமே சொல்லிட முடியாது. கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதியும் புதனாக வரார். வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி பிராப்தம் இருக்குது, தொழில் ஸ்தானாதிபதி புதன். ஆனால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியும் புதன், தொழில் ஸ்தானாதிபதியும் புதன். அந்த புதன் குருவை பார்க்க, குரு பகவான் புதனை பார்க்க, 2 பேருமே பார்வை பரிவர்த்தனை. அற்புதமான நேரம், அருமையான நேரம். அதுபோக புதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த சனி பகவான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாதகமாக இருந்தாலும் கூட மார்கழி மாதம் 1ஆம் தேதி அப்போ உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் இருப்பார், சதயம் நட்சத்திரத்தில். இது என்ன சார் அதிசயம்? ராகு பகவான் நம்ம ராசியை பார்க்குறாரே. உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு, ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி, சதய நட்சத்திரம். இங்கே நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை. நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல அனுகூலம் கொண்ட ஒரு மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார பல பேருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் சார், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். எங்கே போய் ஜாதகம் கேட்டாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஏதோ என்னுடைய ஆதங்கத்துக்கு, என்னுடைய மனக்கவலைக்கு, மன சங்கடத்துக்கு எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்குது. யூடியூப்பாவது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் பார்த்தா காதில் தேன் பாயுது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க. எங்கிட்டு நான் ஆரம்பிக்கிறேனோ அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சாமி எனக்கு நல்லது நடக்கவே வேணாம் சாமி, கெட்டது நடக்காமல் இருந்தால் போதுமானது. இருக்கிற வேலை எப்போ பறிபோகன்னு தெரியல, உடம்புல உசுறு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி மனநிலையிலலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரம் சொல்கிறேனுங்க, மனசார மனசிலிருந்து இந்த வார்த்தை சொல்கிறேனுங்க. உடம்புல உசுறு இருக்குது, என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். வரக்கூடிய மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். வாழ்வாதாரம், அந்த தரம் உயரும். தொழிலில் நிச்சயமாக ஒரு சில கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எங்கே சார் பதவி உயர்வு? வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு பதவி வர்றதே, வேலை வர்றதே ஒரு உயர்வு தானே. அதுபோக நிறைய நண்பர்களுக்கு, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த வேலைகளெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். என்னன்னா மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்ப்பார். மார்கழி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போயிட்டு சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய புதனுடைய சொந்த வீட்டை பார்ப்பார் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான அனுகூலம். ஐயா,
காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். காற்று போனதுக்கப்புறம் நம்ம தூத்தவும் முடியாது, வயசு போனதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிடவும் முடியாது. அதனால் நேர காலங்கள் சரியில்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம மேலுக்கு போக முடியாது. நான் சொல்கிறேனுங்க, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் முழுவதும் மாற்றம் நிறைந்த ஒரு மாதம். ஒரு சிலருக்கு மாதம் பிறந்து ஒரு வாரத்தில் நல்லது நடக்கலாம், ஒரு சிலருக்கு மாதம் பிறந்து 15 நாளில் நல்லது நடக்கலாம், ஒரு சிலருக்கு மாத கடைசியில் நல்லது நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய மார்கழி மாதம் உண்மையிலேயே மாற்றம் நிறைந்த மாதம் தானுங்க கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் நீச்சமாயிட்டார். அப்போது உயிர் பயம், ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். அறுவை சிகிச்சை பலவிதமான சங்கடங்களெல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் கடைசி 29 தேதி வரை 8வது பாவகத்துக்கு அதிபதி ஆயுள் காரகன் சனி பகவான், ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போது ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய் கன்னி ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் ஆயுள் காரகனுடைய நட்சத்திரம் வாங்கி ஆயுள் காரகனான சனி பகவானை பார்ப்பார். 2 விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். 1, உயிர் பயம் நீங்கும், மனசில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 6 மாதமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 6 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், முடிஞ்சு போனது விட்டுடுங்க. சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஊறுகாய் தேடவும் கூடாது, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டவும் கூடாது, முடிஞ்சு போச்சு. அப்போது வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சாதகமான பலன் வரும். அப்போது உயிர் பயம் நீங்கும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி யார்? சனி. 6வது பாவகத்துக்கு அதிபதியாக அவன் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தையும் 8வது பாவகத்தையும் 3வது பாவகத்தையும் ராகு சாரம் வாங்கி பார்க்குறார் இந்த மாதத்தில், மார்கழி மாதத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் சத்துரு தொல்லை நீங்கும், சத்துரு பயம் நீங்கும். இன்றைக்கி ஆஃபீஸ் போனால் தான் தெரியும், என் மேலதிகாரி என் மேனேஜர் என்னை வச்சுருப்பாரா வச்சுருக்க மாட்டாரா, என் பாஸ் என்னை வச்சுருப்பாரா வச்சுருக்க மாட்டாரா, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், உங்கள் மேல் இருக்கக்கூடிய பகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சகல விதமான அந்த பகைகள் சத்துரு தொல்லைகள் நீங்கக்கூடிய தருணமாக மார்கழி மாதம் இருக்கும். பொதுவாகவே நீங்கள் பலன்றது இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, மார்கழி மாத பலன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தவங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. எல்லா வருஷத்துலையும் மார்கழி மாதம் வரும் பொழுது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா 2024வது வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்துக்கும் 2023வது வருடத்தில் வந்த மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருந்துருக்கும். அப்போது ஒரு சில கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் கூட நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த வகையில் அப்படின்னு அதுக்கு நான் காரணம் சொல்லணும் இல்லையா, ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா. நான் என்ன கதையாக சொல்கிறேனுங்க, கதை சொன்னால் பரவாயில்ல, எப்படி வேணாலும் சொல்லிவிடலாம், அதுக்கு என்ன நமக்கு ஆதாரம் கிடையாது. இது கதை கிடையாது, பலன். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. திருமண காரகன் அப்படின்னு சொன்னால் நம்ம சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி கன்னி ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிர பகவான் வராரு. யாருடைய நட்சத்திரத்தில் வராரு? திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம், விஷ்ணு பகவான் அவதரித்த சாரம். அப்போது திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன்
விஷ்ணு பகவான் அவதரித்த சாரம், திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம். அவதாரம் தான் வேறே தவிர கடவுள் ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த குரு பகவான் திருமண ஸ்தானாதிபதி 5வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு, 7வது பார்வையாக உங்கள் ராசி நாதனை பார்க்குறாரு, 9வது பார்வையாக திருமண காரகன் சொல்லக்கூடிய சொக்கரனை பார்க்குறாரு. இதை விட ஒரு நல்ல நேரம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு வரணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது காலத்துக்கும் இந்த அமைப்பு இருக்க போகிறது இல்லைங்க. இப்போ குரு பகவான் திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு அப்படின்னு எத்தனை நாள் பார்த்துருவார்? 20 நாள் பார்ப்பார், அவ்வளோதானே. அதே மாதிரி திருமணக்காரகனான சுக்கிரனை பார்ப்பார் அப்படின்னா 13 நாள் பார்ப்பார். மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், அதாவது 14ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறவர். தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் 6வது பாவகத்துக்கு போயிடுவார். அப்போது மார்கழி 1லிருந்து 13 தேதிக்குள்ளார 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும். மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன சார்? மன வாழ்க்கை ஆயிடுச்சு, ஆனால் ஆணும் பொண்ணு பிரிஞ்சிருக்கிறோம். மற்றவங்க கல்யாணம் ஆகாமல் சன்னியாசியாக இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகின சன்னியாசியாக இருக்கிறேன், இருக்காங்களா இல்லையா? அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேனுங்க, என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கருப்பா சிகப்பான்னு எனக்கு தெரியாதுங்க. உங்களை சங்கடப்படுத்தணும், உங்களை ஏமாற்றணும், உங்களுடைய நேரத்தை வீணாக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரத்துக்கு என்னுடைய வார்த்தைகள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இம்புட்டி நேரம் நான் பண்ணுறேனுங்க. ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனுங்க. ஊக்குவிக்கவரை ஊக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறவங்கள ஊக்குவிச்சா ஊக்குவித்தவன் தேக்கு விற்பான். அற்புதமான ஒரு பழமொழி, எங்கள் ஊர் பக்கம் நிறையா சொன்ன ஒரு பழமொழி. அப்போது ஒருத்தருக்கு இதுதான் பாதை, இந்த பாதையில் நீ போயா நல்லா வந்துடுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதுமானது. யாரும் நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த பாதையில் போனால் போதுமானது, நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி வழிகாட்டி தானங்க நான். உங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நீங்கள் போகிற பாதை இதுதான், இந்த நேரம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உண்டான வழிகாட்டி தான் நான், உங்களுடைய ஜோதிட நண்பனான காளிதாஸ். சாமி சத்தியமாக அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் தான் இந்த பதிவு கொடுக்குறேனுங்க. பயன்படுத்திக்கோங்க, முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் மனசார சொல்கிறேன் மாற்றங்கள் வரும். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்றது நான் மனசார நம்புகிறேன். அதை மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கன்னிராசியில் பிறந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. காசு பணம் கொடுத்து உதவினா கூட அந்த காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு உதவியின் மூலமாக அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் உங்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு பாதையை அவர் காட்டினாரியா அப்படின்ட்டு. நிச்சயம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.